தமிழ் சினிமாவில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தளபதி விஜய் அவர்கள் ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு எப்போதுமே பேசப்படும் ஒன்று. விஜய் அவர்களுடைய ஆரம்ப கால திரைப்பயணத்துல செந்தூர பாண்டி திரைப்படத்துல சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்து அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்காரு நம்ம கேப்டன் அவர்கள். இந்த நிலையில விஜய் அவர்கள் முன்னாள் மேலாளரும் தயாரிப்பாளருமான பி.டி. செல்வகுமார் அவர்கள் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் சினிமாவுக்கு அறிமுகமான சகாப்தம் பட பூஜைக்கு தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகராக இருந்த விஜய் அவர்களை விஜயகாந்த் அழைத்திருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் செல்ல விருப்பமில்ல. நான் தான் விழாவிற்கு சென்று பூங்கொத்து கொடுத்தேன். அப்போது கேப்டன் என்ன பார்த்ததுமே எங்கயா விஜய் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வரல என தெரிந்தவுடன் அவர் முகமே மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் நேர்ல வருவார் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் அந்த தருணத்துல மிகவும் எதிர்பார்த்திருந்ததாக அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய அவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே செல்லாமல் தன்னை தானே மிகப்பெரிய ஆளாக நினைத்து கொண்டு ஒரு வட்டத்திற்குள்ள சுருங்கிவிட்டார். விஜய் அவர்கள் மீது நீண்ட காலமாகவே விஜயகாந்தோடைய ஆதரவாளர்கள் மத்தியில அதிருப்தி இருந்ததற்கு இதுவுமே ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றி, விசுவாசத்துடன் நடந்து கொள்ளவில்லை என்ற கோபத்தின் வெளிப்பாடாக விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி சடங்கின் போது அவருடைய ஆதரவாளர்கள் விஜய் அவர்கள் மீது செருப்ப வீசியிருப்பாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியுமே இருக்காரு. சோ இது மட்டுமல்லாமல் தற்போது தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு சமீபத்துல பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. சோ அப்போதும் பாத்தீங்கன்னா தாவேகாவை எதிர்த்து குரல் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.